ஒண்ணு கூட ஒண்ணு பேருக்கு அது எது பேரு மூஞ்ச பத்தி அப்படி நல்லா நான் சும்மா கூடாதா மாடு வாங்க வேற 20,000 ஆனா 10,000 வந்தா தர மாதிரி என் முண்டாடி நான் சொன்னேங்க வியாபாரம் சொல்லி இருக்கிறேன் என் முண்டாடி நான் சொன்னேன் முன்னாடி சொல்றேன் அவதான் ஒரு செவிடாசா முன்னாடி ஒரு செவிடா இவ காதல் என்ன இந்த ஏது இந்த தெரியல இவ பேசினால கம்முன்னு பேசக்கூடாது இவ இந்த பக்கம் திரும்பி எனக்கு காதை சொஞ்சினே பேசினா பாரு வந்தது எனக்கு கோவம் நீ சொன்னதுக்கு உன் முன்னாடி காதை சொஞ்சினே ஏதோ பேசிக்கிறான் உனக்கு ஏன் கோவம் வந்தது எனக்கு ஒத்த மாட்டை வைத்து கம்பளி செஞ்சு போட சொல்றேன் முன்னாடி கேட்டேன் மாட்டை வைத்து கம்பளி செஞ்சு போட சொல்றேன் மாடு வாங்கினது வரையும் 20,000 ஆமா நீ 10,000 விற்க போற இந்த கதையை உன் முன்னாடி என்ன சொல்லுங்கிற உன் முன்னாடி லேசா காதை சொல்லிதான் அத நீ தான் புரிஞ்சுக்கிற மாட்டை வைத்து கம்பளி செஞ்சு போட விற்கிற பணத்துல கம்பல் செஞ்சு போட சொல்றியா அப்படின்னு விட்டாரு 2 அரசல காது மேலேயே 2 செவிட கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்களா என் முண்டாடி காது கீச்சு போல போல ஊத்துது ரத்தம் உன் முண்டாடிக்கு அந்த முண்டை எத்தனை வந்து சாப்பிட்ட மொறு எடுத்து முட்டை அடிச்சா அந்த பொண்டாடி தான் சோறு போடுவா சரி இப்ப புது பொண்ணாச்சு அடிச்ச கோங்கல எங்க ஏரி குட்டையில குளத்துல கத்துல வீந்து செத்துட்டாங்க செத்து வேணும் எவன் கேசுங்க மாலை எடுத்து ஏற்கனவே இருக்கிற கேஸ் ஒண்ணு Stop your mouth. சரி எங்கனா போய் செத்துறலாம் எவன் கேசுங்க மாலை எடுத்து இப்ப பின்னாடியே நானும் ஓடுறேங்க ஓடி போய் பார்த்தா இவன் எங்கேயுமே இந்த சாவல அண்ணன் கூட ஆடி எத்தனை வீட்டு வாசப்பள்ள தம்மான கடாச்சிட்டு எங்க அம்மா கிட்ட போய் கூ ஓமுறோன்னு இவரா தைர மூற நடுவியா அதுல இந்த பண்ணாடிக்கு நான் ஏன் அடிச்சேன் எதுக்கு அடிச்சேன்னு தெரியலீங்க அவளுக்கும் விளங்கல இவ போய் என்ன தெரியுமா சொல்றேன் எங்க அம்மா கிட்ட அத்தை நீங்க தானே கூவு காசு குத்துங்க உங்க புள்ள கூவுல உப்புல இருந்து காது மேல அடிச்சு காது கிண்டி போச்சு பாருன்றான் நீ எதுக்கு அடிச்ச கம்பளி செஞ்சு போட சொல்றேன் கம்பளி செஞ்சு போட சொல்றாங்களோ நீ அடிச்ச ஆமா அது உங்க பொண்டாடி போய் அம்மா என்ன சொல்றா கூவுல உப்புல இருந்து உன் புள்ள காது மேல அடிச்சு காது கிண்டி போச்சு பாருன்றான் ஏண்டா ஐயா முண்டாட்டா ஒரு செவிடாச்சு போடா எங்க அம்மா தான் எங்க அம்மா அதுக்கு மேலங்க எங்க ஆத்தாளுக்கு ஊரா இதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க எங்க ஆத்தாளுக்கு ஊராம்ட்டு கோவலாம் வந்துருச்சுங்க அப்படி யாரு பட்டு முண்டை படுவா முண்டை எங்க கந்த நாதார் நைட்டு வந்து என் பிள்ளைங்க நான் கட்டி வச்சா அம்மா தெளிவா பேசிருப்பாங்கடா யாரு கேட்காத கேள்வி என்ன கேட்டியா கேக்குறியா நான் என்னடி பண்ணேன் ஆச்சாரி வீட்டுக்கு அரைப்பாரு அரைக்கலான்னு அருவா வடிக்க போனா அருவா எடுத்து போய் கருக்கறி தூர போனா என்ன ஆச்சாரி வச்சுக்கிறான்னு சொல்றியா உன் பொண்டாட்டி கூகுட உப்புன்னு உங்க மக அடிச்சாருன்னு உங்க பொண்டாட்டி சொன்னா அது உங்க பொண்டாட்டி உங்க அம்மா என்ன சொன்னா எங்க அம்மா ஆச்சாரி வீட்டுக்கு அருவா வடிக்க போனா என்ன ஆச்சாரி வச்சுக்கிறான்னு சொல்றேன்னு கேக்குறான் ஏண்டா எங்க ஆட்டக்காரத்தா ஒரு செவிடா ஓத்தாலும் செவிடா எப்படா என்ன பண்றது சொல்லு எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு இதோட ஒண்ணு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஐது எங்க அப்பனாண்ட போய் ஏமே எங்க அம்மா ஏற்கனவே சொல்ல சொன்ன எங்க அம்மா போய் எங்க அப்பனை கூப்பிடுறாங்க உங்க அம்மா உங்களுடைய அப்பாவை ஏண்ட செல்லமா கூப்பிடுப்பா செல்லமா உங்களை கோவத்துல இது மாதிரி மருமோ சொல்றா ஆச்சாரி விட்டு அருவா வடிக்க போனா என்ன ஆச்சாரி வச்சு நான் சொல்றேன் மருமோன்னு எங்க அப்பா அதுக்கு மேலீங்க அப்பா தெளிவான மனுஷன் இதுக்கு விளக்கமான பதில் சொல்லிருப்பாரு எங்க அப்பா தெளிவானவன் சரிதான் நானே மேல் எங்க அப்பா என்னோட மோசம் எங்க அப்பா அடி எங்க அம்மா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஆச்சாரி வீட்டுக்கு கருக்கு எடுத்து வர அருவா எடுத்துட்டு போனா என்ன ஆச்சாரி வச்சுக்கணும் மருமக சொல்றாங்க அப்படின்னு எங்க கேட்க மாட்டியா அப்படின்னு எங்க அம்மா போய் எங்க அப்பா கிட்ட சொல்றாங்க சொல்றாரு எங்க அப்பா என்ன